ரெண்டாவதாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை, அவருடைய இலக்குல அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கார். பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்குக்காக 2025 ஏப்ரல் வரைக்குமே அவர் செயல்பட்டாரு. அந்த வேளையில ஒரு 100% அவர் தன்னுடைய உழைப்பை கொட்டியிருக்கிறார். கட்சியும் வளர்ந்திருக்கு, அதற்கு நம்ம எல்லாருமே சாட்சி. அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய இலக்கு என்ன அப்படின்னா, கட்சி என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். ஏன்னா அவர் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியின் மாநில தலைவர், அவருக்கு மேலேயும் ஹை கமாண்ட் இருக்காங்க. அந்த ஹை கமாண்ட் சொல்றத இவர் கேட்கல அப்படின்னா அது எப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கும் மக்களுக்கோ அல்லது தொண்டர்களுக்கோ? கட்சியுடைய தலைமை சொல்வதை அண்ணாமலை கேட்டாதான் அண்ணாமலை சொல்வதை அவருக்கு கீழ் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ இந்த ஹைரார்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கட்சி தலைமை சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறது, ஒரு தலைவன் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒபீடியன்ட், அந்த அடிபணிதல் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த கட்சி கட்சியா இருக்காது. ஸோ அதனால அதுலேயும் அவர் ரொம்ப தெளிவான பார்வையோட, நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கலைனாலுமே கட்சி தலைமை சொல்வதை நாம் கேட்க வேண்டும். நம்ம ரிபல், ஒரு எதிர்ப்பு குரல்லாம் எழுப்பக்கூடாது. கட்சி சொல்றதை நம்ம கேட்கணும், செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கார். தம்முடைய இலக்குக்கான காலம் வரும், அந்த காலத்துல நான் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றார்.